வணக்கம். விஜய் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரை உலகத்தில் ஏகப்பட்ட வெள்ளி விழா நாயகர்கள். அவர் குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர் அப்படின்னா மோகன். எல்லோருக்குமே பிடித்த ஒரு நடிகர். அவருடைய முகம், நடிப்பு, குறிப்பாக பெண்களை கவர்ந்த நடிகர் அப்படின்னு சொன்னா அது மிகையாக. அந்த அளவுக்கு அவருடைய பாடல்களும் இருந்தது. அந்த நேரத்துல இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியன் பிளஸ் நடிகர் மோகன், இந்த 3 பேரும் கொடிகட்டி பிறந்தாங்க பாருங்க. அடா அடா அடா. இளைய நிலா இந்த பாடெல்லாம் இன்னைக்குமே, குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் இன்னைக்கு அதை காலர் டியூனா, மற்றபடி செல்போன்ல டியூனா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் சொன்னாங்க, இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். சரியான பாடல். இந்த பாடல்லாம் இன்னைக்கு தேன மாதிரி இனிக்கக்கூடிய ஒரு விஷயம். தில் 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 மனதில், அதெல்லாம் உண்மையிலே காதல் ரசம் சொட்டக்கூடிய ஒரு பாடல். அதே மாதிரி என்னோடு பாட்டு பாடுங்க, எல்லோரும் சேர்ந்து ஆடுங்க, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல். அதெல்லாம் இன்னொரு மானே தேனே கட்டிப்பூடி. அதெல்லாம் மோகன், இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் 3 பேரும் கொடிகட்டி பறந்த ஒரு நேரம். தான் யாருமே சட்டையை பண்ண பக்கத்துல நெருங்க முடியாது. மோகனுக்காகட்டும், எஸ்பி பாலசுப்ரமணியா இருக்கட்டும், மற்றபடி இளையராஜாவாக இருக்கட்டும். இளையராஜா பல நடிகர்களுக்கு இசை நல்லா அமைச்சிருந்தாலும் கூட மோகனுக்கென்று ஒரு தனிப்பட்ட இசை அமைத்தாரா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறியோட வந்தது அந்த நேரத்தில். பொதுவாக மோகன் சம்பந்தப்பட்ட வகையில மொத்தம் எடுத்தோன்னா 3 படத்துலையும் நடிச்சு 3 படத்துலையுமே கிளிக்கிறார். மூடுபடி, நெஞ்சத்துக்கு இல்லாதே, கிளிஞ்சல்கள் அவர் நடித்த முதல் 3 படம் அற்புதமான வெற்றி அடைந்த படங்கள் தான். அதையெல்லாம் விட தமிழ்ல அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படங்கிற கான்செப்ட் பயணங்கள் முடிவதில்லை. அதுக்கு முதல்ல அறிமுகமாயிருந்தாலுமே கூட ஹிட்டானது அப்படிங்கிறது கதாநாயகன் நடித்த அப்படி பயணங்கள் முடிவதில்லை. அந்த பயணங்கள் முடிவு அந்த பாடல்கள், அந்த பாடல்களுக்காக அவருடைய ரசிகர்கள் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கட் அவுட் வச்சாங்க அப்படின்னா உண்மையிலே இந்திய சினிமா வரலாற்று அதான் நம்பர் 1. ஒரு நடிகருடைய ரசிகர்கள் இசையமைப்பாளர்களுக்கு கட் அவுட் வச்சாங்க அப்படின்னா அது மோகனுடைய ரசிகர்கள் தான். அது இளையராஜாவுக்காக அது குறிப்பிட்டு அந்த பயணங்கள் முடிவதிலே அந்த படத்துக்காக வச்சிருந்தார். அதையெல்லாம் விட மோகன சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹீரோக்களுக்கு மதிப்பளிக்காத படத்தை எல்லாம் விட ஹீரோயினுக்கு மதிப்பளித்த படத்துல நடித்து வெற்றி கண்ட ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் சொந்தமாக பேசி நடிச்ச அந்த குரல் வாய்ஸ் உள்ள முதல் படம் பாசப்பறவைகள். அது வரைக்கும் சுரேந்தர் தான் அவர் சைடு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. மற்றபடி தன்னுடைய சொந்த குரலையே பேசணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பாசப்பறவையிலிருந்து அவருக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதையெல்லாம் விட கன்னடத்துல அவரை முதல் அறிமுகப்படுத்தின பாலு மகேந்திரா, கோகிலா அப்படிங்கிற படத்தின் மூலமாக. அது 7/10/1977 திரைக்கு வந்த படம். அதுல கமல், சோபா நடிச்சிருந்தாங்க. நல்ல வெற்றி அடைந்த ஒரு படம் தான். அதே ஒரு கேரக்டர் சம்பந்தப்பட்ட வகையில ரெட்டைவால் குருவியில பாலு மகேந்திரா மோகனுக்கு தமிழ்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது அற்புதமாக நடித்த ஒரு படம். அதே நேரத்தில் 1984 மோகன், ஊர்வசி நடித்த ஒரு படம் ஓ மானே மானே, அதுவும் நல்ல அற்புதமா வெற்றி கண்ட படம். அதுல பொன்மானை தேடுதே அப்படிங்கிற ஒரு பாடல் அவர் மேல் வைத்திருந்த அபிமானத்தின் வெளிப்பாடா கமல் தன்னுடைய சொந்த குரலிலே பாடி கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆமா, இதெல்லாம் மோகனுக்கென்று ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல பாடல்கள் எழுதியது மு. மேத்தா, இசை இளையராஜா. அதே மாதிரி ஒரு படத்தையும் தயாரிச்சார். 17/9/1999 மோகன் அன்புள்ள காதலுக்கு அப்படிங்கிற படத்தை தயாரிச்சாரு. ஆனா பக்கா ஃபிளாப் ஆயிடுச்சு. பல பேர் தன்னுடைய திறமையின் வெளிப்பாட நடித்திருந்தாலுமே கூட தயாரிப்பாளரும் ஆயிருக்காங்க இல்லையா. அதன் அடிப்படையில தோல்வி அடைந்த பட்டியல்ல மோகன் ஒருத்தர். அதுல எந்த ஒரு
மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நான் வந்து தயாரிப்புல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வெற்றி அடைந்தார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு கேப்ல வந்து சுட்டப்பழம் அப்படிங்கிற படத்தின் மூலமாக வந்து மோகன் வந்து ரீஎன்ட்ரி வந்தார். ஆனா அது வந்து கையை சுட்டு விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவருக்கு வந்து மீண்டும் வந்து திரையுலகம் மக்கள் வந்து தரல. பயணங்கள் முடிவதில்லை, அப்புறம் ஒரு மெல்ல திறந்தது கதவு, இதே கோவில், அப்படிலாம் வந்து சுட்ட பழத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து அது சுடாத பழமாக போய்விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்த வகையில இப்போ சமீபத்துல வந்து மீண்டும் என்ட்ரி ஆயிருக்கார் மோகன். அதான் இந்த வீடியோட மீண்டும் ஒரு முக்கிய அம்சம். ஹரா அப்படிங்கிற படத்துல வந்து மீண்டும் நடிச்சிருக்கார். அது ஒன்றும் திரைக்கு ஒன்றும் வரல, அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலாம் சொல்லி இன்னைக்கு பேசப்படுது. அதையெல்லாம் விட தி கிரேட் ஆஃப் த ஆல் டைம்ஸ் அப்படிங்கிற கோட்ஸ் அப்படிங்கிற விஜய் படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இன்னைக்கு எதிர்பார்ப்பா இருக்கு. மீண்டும் மோகன் பேசப்படுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சு இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே வந்து ஹராவும் கோட், விஜய் நடித்த கோட்டும் கட்டாயமாக திரைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, குறுகிய காலத்துல திரைக்கு வரக்கூடிய படம் ஹரா, மற்றபடி கோட். இந்த ரெண்டுமே மோகனுக்கு மீண்டும் வாழ்வழிக்குமா அப்படிங்கிறது அதனுடைய திரைக்கதை, மற்றபடி கதை அம்சம், அவருடைய நடிப்பு. பொதுவாக நடிப்பை பொறுத்த வரைக்கும், மோகனை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதற்கு தகுந்த மாதிரி வந்து பாடல்கள் அமைந்தன, அதற்கு தகுந்த மாதிரி வந்து அதற்கு அவருடைய அந்த வார்த்தை வரிகள், கவிஞர்கள் எழுதக்கூடிய வார்த்தை வரிகள், இசை எல்லாமே சரியா அமைஞ்சது. அதே போல ஹராவிலும் கோட்டிலும் அமையுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கேள்வி. அதை வைத்துக்கொண்டு மோகன் வந்து ரீஎன்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னைக்கு மிக பிரபலியமா போயிட்டு இருக்கு. எப்படியோங்க, ஒரு நடிகன் என்பவன் வந்து எப்படி தோல்வி அடைந்தாலுமே சரி, மிகவும் அவன் துளிர்த்து எழ துடிப்பான் அப்படிங்கிறது மோகன் மூலமாக தெரிந்துவிட்ட ஒரு விஷயம். அது வந்து எல்லோருக்குமே அமையுமா ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது வாரம் வரும் காலங்கள்ல பதில் சொல்லும். இருந்தாலுமே ஹரா வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கு. ஆனா விஜய் அப்படிங்கிற ஒரு பேனர்ல தான் கோட் அப்படிங்கிறது வரக்கூடிய சமயத்துல கோட் வெற்றி பெறுவது என்பது விஜயாலா மோகனாலா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த நேரத்துல வரும். அப்படி வரக்கூடிய சமயத்துல கட்டாயமாக மோகன் பேசப்பட்டால் மீண்டும் பழையபடி ரீஎன்ட்ரி. எத்தனையோ நடிகர்கள், வாய்ப்பை இழந்த நடிகர் ரீஎன்ட்ரி மூலமா ஏகப்பட்ட பேர் தன்னுடைய வாய்ப்பை வந்து மீண்டும் நிலைநிறுத்தி கொண்டார்கள். அதுல நிலைநிறுத்தி கொள்ளாத பல விஷயங்கள்ல ராமராஜன் அப்படிங்கிற நடிகர், அவரும் வந்து இன்னைக்கு ரீஎன்ட்ரியா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறார். அதுவும் தூக்கி நிறுத்தப்பட்டா கட்டாயமாக ராமராஜனுக்கும் அது வாய்ப்பாக அமையும். அதே போலதான் மோகன் வந்து ரொம்ப சிம்பிளா நடிக்கக்கூடியவர், எந்த ஒரு விஷயத்திலும் இல்லாமல் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளவர். அது இந்த பெண் ரசிகர்கள் வந்து அந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அதனால வந்து அவருடைய ரீஎன்ட்ரி மிக எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹரா மூலமாகவும் தி கோட் மூலமாகவும். அது என்பது விஜயின் வெளிப்பாடாக இருக்குது. ஹராங்கிறது தனிப்பட்ட விஷயமாக இருக்கிறது. பார்ப்போம் வரும் காலங்களில் நடிகர் மோகனுக்கு கை கொடுக்குமா, ஹரா கை கொடுக்குமா, இல்ல கோட் கை கொடுக்குமா என்பதை கட்டாயமாக காலம் பதில் சொல்லிடும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.